எங்க அதிமுக தாங்க நாங்க பேசிக்கிட்டோம் ஏற்கனவே இவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்திலேயே நாங்க கருத்து சொல்லிட்டோம்ல. இங்க கூட்டி பேசுறதோட நாடாளுமன்றத்தில் பேசு. அங்க எங்க நாடாளுமன்றத்தில் உங்களோட இருந்து இந்தியா கூட்டணியில் இருக்கீங்களா, எங்க குரல் கொடுக்கலையே? குரல் கொடுத்தாங்களா? இல்லையா? இந்தியா கூட்டணி ஒரு அமைப்பு ஏற்படுத்தினாங்களா? அந்த இந்தியா கூட்டணியில் பல்வேறு மாநிலத்தில் இருக்கின்ற பல்வேறு கட்சிகள் ஒன்றாக இணைந்துதான் இந்தியா கூட்டணியுடைய அமைப்பு ஏற்படுத்தினாங்க. அந்த இந்தியா கூட்டணியில் உள்ளடங்கி இருக்கின்ற கட்சிகள் நாடாளுமன்றத்தில் இவர்களுக்காக குரல் கொடுத்தாங்களா? இங்க பேசி என்ன பிரயோஜனம்? பேச வேண்டிய இடம் நாடாளுமன்றம். இங்க வந்து கலந்து கொண்டிருக்கிற பிரதிநிதிகள்லாம் நாடாளுமன்றத்தில் கருத்துக்களை சொல்ல வேண்டும், நாடாளுமன்றத்தில் அழுத்தத்தை கொடுக்க வேண்டும். இங்க வெறும் ஷோ காட்டி பிரயோஜனம் கிடையாதுங்க. இதெல்லாம் விளம்பர மாடல் அரசாங்கம். விளம்பரத்தில் தான் வண்டி ஓடிட்டு இருக்குது. ஏன் இங்க வர காங்கிரஸ் இங்க வந்து காங்கிரஸ் கட்சி கலந்துக்கிறாங்களா? காங்கிரஸ் கட்சிங்கிறது 7 கட்சியே இருக்குது, ஒரே காங்கிரஸ் தானே. ஏன் இந்த காங்கிரஸ் தலைவர் வந்து உரிய பதில் கொடுக்க மாட்டேங்கிறாரு? திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஒரு காங்கிரஸ் தானே ஆதரிக்கிறாரு. ஒரு மாநிலத்துக்கு ஒரு காங்கிரஸ் இருக்குதா? இல்ல. அப்போ இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய தலைவர் திரு கார்கே அவர்கள் ஏதாவது பேசினாரா? என்ன கொடுக்கலையா? அவர் குரல் கொடுக்கட்டும், கொடுக்க மறுத்தாங்க. சும்மா இதெல்லாம் நாட்டு மக்களுக்கு ஒரு நாடகத்தை அரங்கேற்றி தாங்கள் ஏதோ எதிர்ப்பதை போலவும் தாங்களாம் முன்னிருந்து இந்த நாடாளுமன்ற தொகுதி சீரமைப்பை ஒரு சரி செய்தது போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்திட்டு இருக்காரு. அதுவும் எப்படின்னா இவ்வளவு கொலை நடந்துகிட்டு இருக்குது, ஊழல் நடந்துகிட்டு இருக்குது. இன்னைக்கு அமலாக்கத்துறை மிகப்பெரிய கண்டுபிடிச்சிருக்காங்க. அதெல்லாம் எதிர்த்து அரசாங்கத்துக்கு போறாங்க. நீ தான் சொல்றீங்களப்பா மடியில கணமில்ல வழியில பயம் இல்லைன்னு. ஏன் பயப்படுற? என் மீது வழக்கு போட்டீங்கள? நான் முதலமைச்சர் இருக்கும்போது வழக்கு போட்டீங்களா? இதே முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது பேசுனீங்களா? இந்த எடப்பாடி பழனிசாமி நெடுஞ்சாலைத்துறையில இவ்வளவு ஊழல் செய்தார்கள் சொன்னீங்களா? நீதிமன்றத்துக்கு போனல, நிரபராதியில் வெளியே வந்தல. அது மாதிரி வழக்கு பதிவு செஞ்சா போய் நீதிமன்றத்தை நாடு, நிரபராதியின் வெளியில் வா. உன அதிகாரத்தை பயன்படுத்திக்கிட்டு எங்களை கேட்டுத்தான் உள்ள வரணும், எங்களை கேட்டுத்தான் கொடுக்கணும் அப்படின்னா இதுல ஏதாவது தவறு நடந்திருக்குது என்பது தெளிவா தெரியுது. எனவே அமலாக்கத்துறை முழு விசாரணை நடைபெற்று வெளியில் வருகின்ற பொழுது யார் உள்ள இருப்பா யார் வெளியே இருப்பான்னு தெரியல. அப்ப பாக்கலாம். நீங்க வந்து குற்றச்சாட்டு இதுவே அவங்களுக்கு பதில் சொல்லும் போது நீங்க இதை சொன்னது அங்கேயே நேரடியாக சொல்லலாமே. இந்த நீங்க ஏங்க ஒரே நிமிஷம், நீங்க சொன்ன இந்த கருத்தை தான் நாங்க பதிவு வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணோம். பதிவு வைக்க விட மாட்டேங்கிறாங்களே. நடைபெற்ற சம்பவங்களே பதிவு வைக்க விட மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு எதை முந்தைய சம்பவத்தை எங்க கொண்டாட முடியும்? ஆக இந்த ஆட்சி பொறுப்பேற்றிலிருந்து நீ சொன்னீங்களா ஆம்ஸ்டாங் ஒரு கட்சியினுடைய தலைவர் அவரே படுகொலை செய்யப்படுறாங்க. அதுபோல காங்கிரஸ் மாவட்ட தலைவர் திருநெல்வேலியில் கண்டுபிடிக்க முடியல. இப்படி இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு பாத்தீங்கன்னா கொலைப்பட்டியல் நீண்டு கொண்டே இருக்குது. இன்றைக்கு அரசியல் கட்சி தலைவருக்கும் பாதுகாப்பு இல்ல, இன்றைக்கு சிறுமி முதல் மூதாட்டி வரைக்கும் பாதிப்பு இல்ல, பாதுகாப்பு இல்ல. ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு. ஆமா, 100% திசை இருப்பு மூச்சு தான். இன்னைக்கு நாளைக்கு நடைபெறுகின்ற கூட்டம் என்ன? இந்த கூட்டத்தை இங்க கூட்ட வேண்டாம். அந்த கட்சியுடைய தலைவர்களை அழைத்து டெல்லியில பேசி நீங்க நாடாளுமன்றத்தில் இந்த இந்தியா கூட்டணியில் இருக்கின்ற கட்சி தலைவர்கள் அங்க இருக்கின்ற நாடாளுமன்ற அங்க ஒரு அழுத்தம் கொடுத்தா அதுக்கு தீர்வு காண முடியும். அங்க ஒற்றுமை கிடையாதுங்க. இந்தியா கூட்டணி இவருதான் சொல்லிட்டு இருக்காரு. யாரு? தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் தான் இந்தியா கூட்டணி சொல்லிட்டு இருக்காரு. அந்த இந்தியா கூட்டணியில் அங்கம் வைத்தவர்கள் அப்படியே ஒவ்வொருத்தரா வெளியே போயிட்டாங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.